ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியலைங்களிலிருந்து இன்றைக்கி நம்ம மிச்சமான சப்பாத்தியை வச்சு சுவையான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி டின்னருக்கும் சரி சூப்பராக கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் தான் கொத்து சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுவும் முட்டையை வச்சு தாங்க செய்ய போகிறோம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக செய்யலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் ஷார்ப்பாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் நல்லா சுட்ட உடனே நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நான் லைட்டாக பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தாங்க ரொம்ப மணமாக இருக்கும். அடுத்து ஒரு மீடியம் சைஸை ரொம்ப குட்டி குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த மாதிரி பொறுமையாக வதங்கி வந்த உடனே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுனால உரைக்கும் இல்லையா, அதனால தான். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இதே மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புதினா அது மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம குழம்பு செஞ்சுட்டு தான் இதுக்கு கொத்து சப்பாத்தி செய்ய போகிறோம். அதனால 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி அதையும் வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கி இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அது வரையும் வெயிட் பண்ணி பொறுமையான தீயில வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இதுக்கு நான் சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ளைன் சால்னா செய்கிறதுக்கு ரோட்டு கடையில் எல்லாம் சிக்கன் சில்லி மசாலா தான் சேர்ப்பாங்க. அதனால் அதையும் சேர்த்துட்டு இதாங்க சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், கொஞ்சோண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. அப்படியே ரோட்டு கடை சுவையில் மணமாக இந்த சால்னா ஸ்மெல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். நான் அடுத்து 200 ml தண்ணி, ஏன்னா இந்த வெங்காயம் மசாலா எல்லாம் லைட்டாக பச்சை வாடை அடிக்கும் இல்லையா, அதனால் பச்சை வாடை போகிறதுக்காண்டி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி மீடியம் ஃப்ளேமில் 5 to 6 மினிட் வச்சிங்கன்னா நல்லா தலன்னு கொதித்து லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கும். அப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த அந்த சப்பாத்தியை அப்படியே பொறுமையாக தூவி விட்டு லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க. எல்லா சப்பாத்தியையும் போட்டுட்டு அப்படியே நான் திருப்பி விட்டுருப்பேன் பாருங்கள், அந்த இது மாதிரி திருப்பி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம எவ்வளோ நீளம் கட் பண்ணோமோ அதை பிய்யாமல், சில பேர்த்துக்கு சம்டைம்ஸ் ஒட்டி வரும், அது மாதிரி வராமல் சூப்பராக வருங்க. இது மாதிரி அடியில் இருந்து மேலே இப்படி போட்டு திருப்பி விடுங்க. இது மாதிரி ஒரு 3 மினிட்ஸ் தண்ணி வத்துற வரையும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க. இப்போ நல்லா தண்ணி வத்திருச்சுங்க. நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பரோட்டாலையும் செய்யலாமா இது மாதிரி? கண்டிப்பாக இதையும் செய்யலாங்க. இப்படியே இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு மைதா சப்பாத்தியோ பரோட்டாவோ யூஸ் பண்ணிக்குவோங்க. இப்போ நம்ம 4 சப்பாத்திக்கு 3 முட்டை சேர்த்துக்கிறோங்க. உங்களுக்கு தேவைன்னா 2 முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டை சேர்த்தா தான் இதுக்கு அப்படியே முட்டை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தாங்க முட்டை கொத்து பரோட்டா மாதிரி நல்லா சூப்பராக தெரியும். அந்த சப்பாத்தியை ஓரமாக ஒதுக்கிட்டு நடுவில் 3 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து நடுவுலே லைட்டாக கிளறி விடுங்க. அதுக்கு அடுத்து தான் சுற்றி இருக்கிற சப்பாத்தி எல்லாமே கிளறி விடணும். ஏன்னா சில நேரம் டக்குன்னு சப்பாத்தி ரொம்ப மொறுமொறுன்னு இல்லைன்னா அப்படியே ஒட்டுற மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒட்டாமல் அப்படியே ஹெல்த்தியான, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான மேகி மாதிரியே இருக்கிற சப்பாத்தி கொத்து பரோட்டா ரெடிங்க. இது போல் புதுமையான ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். இங்கே பார்த்தீங்களா எப்படி உதிரியாக இருக்குன்னு? நம்ம புதினா தாங்க இதில் சென்டரில் கார்னிஷ் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.